ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே திருமலைக்கு தரிசனம் போகக்கூடிய பக்தர்கள் முக்கியமான ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்றதும் அதை பத்தி ரீசெண்டா ஒரு பக்தருக்கு நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட் பத்தி பேப்பர்ல வந்திருக்க முக்கியமான நியூஸையும் இந்த வீடியோல பார்க்கலாங்க. இது மாதிரி லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெளிவா டீட்டெயிலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுல இன்ஸ்டன்டா வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் ஷேர் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர்ல வந்திருந்த நியூஸ் என்னது, எதை பத்தினது, பக்தர்கள் எந்த விஷயத்துல சேஃபா இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது மிக முக்கியமான இந்த அப்டேட் எதை பத்தி அப்படின்னா லக்கேஜ். ஸோ நம்மளோட லக்கேஜ்ல நீங்க கண்டிப்பா வேல்யூபிளான எந்த திங்ஸையும் வச்சு கொடுக்காதீங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த நியூஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது ஜூலை 25 நியூஸ்ல வந்தது, அதாவது நியூஸ் பேப்பர்ல வந்தது. உஷார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருப்பதி செல்லும் பக்தர்களே உஷார். எதுல உஷாரா இருக்கணும்னா, திருமலை திருப்பதிக்கு செல்லும் பக்தர்கள் கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதிக்கு மலைப்பாதை வழியாக நடைபாதையில் செல்கின்றனர். இவ்வழியாக செல்லும் பக்தர்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களின் உடைமைகளை மலை அடிவாரத்திலிருந்து மேலே கொண்டு செல்ல இலவச சேவையை செய்து வருகிறது. ஆனால் இதில் பக்தர்களின் பையை உடைத்து பூட்டினை அகற்றி உள்ளே விலை உயர்ந்த பொருட்கள் உள்ளதா என்று சோதனை செய்து அப்பொருட்களை தேவஸ்தான ஊழியர்கள் எடுத்து விடுகிறார்கள். அந்த பையை உடைத்தவாறு கொடுத்த ஒரு பக்தரின் கேள்விகளுக்கு பை கொடுக்கும் மேலே உள்ள அலுவலக பணியாளர்கள் சரிவர பதில் கூறாமல் உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள் என்று திமிராக கூறியிருக்கிறாங்க. இது குறித்து அந்த பக்தர் எங்கு சென்று புகார் கொடுப்பது என்று தெரியாமல் திணறி வரும் நிலையில் அவருக்கும் நேரம் இல்லாததால் அந்த பையையும் அலுவலகத்தையும் புகைப்படம் எடுத்து நமது செந்தமிழ் நாடு பத்திரிகைக்கு அனுப்பி செய்தி வெளியிடும்படி கேட்டுக்கொண்டார். அங்கு பணியாளர்கள் தங்கள் பெயரை கூறுவதற்கு கூட முன்வரவில்லை. தங்களால் முடிந்தது செய்து கொள்ளுங்கள் என்று திமிராக கூறினார். விலை உயர்ந்த பையை உடைத்தது மற்றும் மற்றவர்களின் உடைமைகள் வேறொரு பையில் மாறி மாறி இருப்பது பக்தர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சில ஊழியர்கள் செய்யும் தவறான திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துக்கு இந்த அவப்பெயர் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. திருப்பதி திருமலை தேவஸ்தானம் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் அது சரிவர நடைமுறையில இருக்கா அப்படின்றத அவ்வப்போது கவனித்து திறமையாக கையாள வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து தேவஸ்தானம் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம அலிப்பிரி ஆகட்டும் ஸ்ரீவாரிமெட் ஆகட்டும் கீழே இருந்து மலையில நடந்து போகும்போது நம்மளோட லக்கேஜஸை ஃப்ரீயாவே அங்க கொடுத்துட்டு மலைக்கு மேல ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட லக்கேஜஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் முழுக்க ஃப்ரீ தான். ஸோ இதை டிடிடி தேவஸ்தானம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல கொடுத்த பக்தரோட பேக்ல தான் பேகை ஓபன் பண்ணி அதுல வேல்யூபிளான திங்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எடுத்திருக்காங்க. பேக் திறந்திருக்கு. ஸோ அதுல திங்ஸ் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னும் போது அவர் கேட்டதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அப்படின்ற நியூஸ் பேப்பரோட பேரையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம்ஸ்ல நீங்க ஸ்டே பண்ணும்போதும் டிடியோட ரூம் ஆகட்டும் மற்ற ரூம்ஸ் ஆகட்டும் உங்களோட வேல்யூபிள் திங்ஸ் எதையுமே நீங்க ரூம்ஸ்ல விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய டெய்லி வைவோ ப்ரோக்ராம்லையும் லைன் கிடைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் இஓவோட பார்வைக்கு கண்டிப்பா கொண்டு போகணும். அப்பதான் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப தவறான விஷயம். அதுவும் இல்லாம ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சேஃபா வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொண்டு போறதை அவாய்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட். இந்த நியூஸ் இன்னைக்கு நான் பார்த்ததுமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இது தெரியணுன்றதுக்காக தான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசியில் 28 புரட்டாசி 2வது சனிக்கிழமைக்கு செப்டம்பர் மாதம் 28 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிருச்சு. மிட் நைட் 12 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்க. அப்போதான் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. 27 டிராவல் டேட்டாவும் 28 தர்ஷன் டேட்டா கொடுத்தா தர்ஷன் அவைலபிள் இல்லை. ஸோ ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா 2வது சனிக்கிழமை போன முறையும் முதல் சனிக்கிழமையும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக புக் ஆச்சு. நீங்களும் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி எதுவும் செக் பண்ணி புக் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நானும் செக் பண்ணி பார்த்தேன். தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இல்லை.
இதுவே நீங்கள் 29ஆம் தேதி, அதாவது 28க்கு ஓப்பன் ஆயிருச்சு, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எதுவும் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு மிட்நைட் 12 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அக்யூரேட்டாக டைம் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறீங்க. இதை சொல்ல மாட்டாங்க, நம்ம செக் பண்ணி பார்க்குறது தான். நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த வெப்சைட்டை எடுத்துகிட்டு ஃப்ரம்ல வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பிளேஸோ அதை கொடுத்துட்டு திருப்பதி கொடுத்து பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி செலக்ட், இந்த ரெட்டு பாருங்கள், கர்சர் வச்சா ரெட்டு போதா. ஸோ 29ல் வச்சா அங்கே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ரெட்டாக வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டு செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு 28ஆம் தேதி ட்ராவல் டேட்டாக புக் பண்ணிவிட்டு 29 தர்ஷன் டேட் வந்து புக் பண்ணிக்கிங்க. தர்ஷன் டிக்கெட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணணும். இதில் டிக்கெட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ உங்களோட டிக்கெட்டோட நம்பர், சர்வீஸ் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ரெண்டே டீட்டெயில்ஸ், டிக்கெட் நம்பரும் மொபைல் நம்பரும் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்துடும். ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து டிக்கெட் டவுன்லோட் பண்ணி தர சொல்லி அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 2 டீட்டெயில்ஸும் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிடிடி பிரிண்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் தர்ஷன் டிக்கெட்டு. ஸோ பிரிண்ட்னா இந்த டிக்கெட்டை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. டிடிடி பிரிண்ட் அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் பிரிண்ட்டு. சென்ட் எஸ்எம்எஸோ இமெயில் அப்படின்னா உங்களோட எஸ்எம்எஸ்க்கு இல்லைனா இமெயில் வந்து அனுப்புறது. ஸோ இதுதான் ஆப்ஷன். இப்படி தான் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அடுத்ததா டிடிடியோட அடிஷனல் இஓ வெங்கையா சௌத்ரி அவர் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருமலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மற்றும் தரிசன வரிசைகள்லையும் ஆய்வு செஞ்சிருக்காரு. இதன் ஒரு பகுதியாக வந்து ஆழ்வார் டேங்க் விருந்தினல் மாளிகை, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட வரிசைகள் மற்றும் டோக்கன் சோதனை மையங்களில் வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து அவங்களோட ப்ராக்ரஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுபதம், வைகுந்தம் கியூஎல் ஆகம் 1 மற்றும் 2 உள்ள பெட்டிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. அதே போல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோர் மற்றும் நன்கொடையாளர்களின் பல்வேறு தரிசனங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் டைம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாமே டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 2 மணிக்கு, விடிய காலையில் 2 மணிக்கு வரைக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1 மணி 2 மணிக்கு உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகும். நைட்டு 12 மணிலேருந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறீங்கன்னா காலையில் 6 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து அங்கே கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா 6 மணிக்கு தான் நமக்கு அங்கே வந்து பாதையே வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ அதனால இதுதான் டைமிங். ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரு சில பேர் கேட்குறீங்க. அடுத்தது, நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 79,327 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 10 கம்பார்ட்மெண்ட், 8லேருந்து 10 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகுது. அதே போல் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தரிசனம் போயிட்டு 300 ரூபா தர்ஷனில் முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று வந்து அவருக்கு 300 ரூபா தரிசனம் 4 மணிக்கான ஸ்லாட்டு. ஆனால் காலையில் 11:30 மணிக்கே வந்து அலோவ் பண்ணாங்க, எதுவுமே கேட்கல. சரியாக 3 மணி நேரத்தில் தரிசனம் முடிச்சாச்சு. தரிசனம் சிறப்பாக இருக்குது, பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை. லட்டு மட்டும் ஒருவருக்கு வந்து 1 தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ அதிகமாக லட்டு தேவைப்படுறவங்க வந்து கூட வந்திருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா வாங்குறது ஈஸி. இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப லைனில் நின்று வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு அடிஷ்னலான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்களும் ரீசெண்டாக திருமலைக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நமக்கு வந்து அக்டோபர் மாதம் சம்மந்தப்பட்ட தரிசன டிக்கெட் எல்லாமே ஓப்பன் ஆகி முடிஞ்சுது. இனிமே நவம்பர் மாதத்துக்கு தான் அடுத்த மாதம் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு 28 வரைக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள் ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்து அக்டோபருக்கு ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிரம்மோற்சவம் டைமில் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகாது, மீதி நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதே போல் நமக்கு ஹோமம் டிக்கெட்லேயும் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து செப்டம்பர் மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆஃப்லைன்லேயும் டெய்லி ஹோமம் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பேசிஸில் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.